வரிசை முறையில் தேர்தலில் களமாட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கட்சியை இன்று எதிர்க்கிறார்கள், என்று நினைக்கிற ஒரு கட்சியை மிரட்டுகிறார்கள். நீங்கள் போட்டியிடுவீர்களா நான் பார்க்கிறேன் என்று ஒரு அமைச்சர் மிரட்டுகிறார். அப்படி என்றால் இங்கே சாதாரண மக்கள் வாழ முடியுமா? சாதாரண மக்களுக்கு உண்டான ஆட்சி இங்கு நடக்கிறதா? சாதாரண மக்களை தான் சாதாரணமாக விட்டு விடுவார்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று இளைஞர் சமுதாயம் எல்லாம் நம்ம தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் வரைக்கும் சின்ன சிறு சிறுவர்கள் பள்ளிக்கூடத்தில் பயந்து கொண்டிருக்கிற சின்னஞ்சிறு சிறுவர்கள் எல்லாம் இன்று கஞ்சா அடிச்சு கஞ்சா போதையில இளைஞர் சமுதாயம் பள்ளியில படிக்கிற சிறார்கள் எல்லாம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார். இது தவறு, இதை மாற்ற வேண்டும். இதற்கு நீங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியை மிரட்டுகிறார்கள். அந்த கட்சியை நீங்கள் பகுதியிலே நீங்கள் கால் வைக்கக் கூடாது, இந்த தொகுதியிலே கால் வைக்கக் கூடாது என்று மிரட்டுகிறார்கள். இதையெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் இதையெல்லாம் ஒரு கால தூசிக்கு சரம் என்று சொல்லி இந்த தைரியமா துணிச்சலா இருக்கிறார் என்று ஆசிரியர் சொல்வது. பெரம்பூர் மக்களே சற்று சிந்தித்து பாருங்க. அதாவது எங்களுக்கு இந்த மிரட்டுறவங்க இவங்களே ஒரு ஆளே கிடையாது, இந்த மிரட்டுறவங்க ஒரு ஆளே கிடையாது. ஆனா மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வங்கள். நீங்க எல்லாரும் ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு தைரியமா உங்க தொகுதியில வந்து நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக களமாடுகிற அன்பு தம்பி ஆசிரியர் பெல்வின் அவர்களுக்கு நீங்கள் பெருவாரியாக வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை இருக்கிற கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு பிரச்சனைங்க. 50 வருஷம் நீங்க ஆண்டுட்டீங்கல்ல, 50 வருஷம் இந்த திராவிட கட்சிகள் நீங்க மாறி மாறி குறை சொல்லி நீங்க ஊர் பூரா தமிழ்நாடு பூரா சாராய கடைகளை திறந்து வச்சு இங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கா? இப்ப நான் கேட்கிறேன், சென்ற 50 வருடங்களுக்கு முன்பு எத்தனை கல்விக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது? இப்போ இந்த 5 வருஷம் எத்தனை அதிகப்படுத்திருக்கீங்க? சென்ற 5 வருடங்களுக்கு முன்பு வந்து எத்தனை மருத்துவமனைகள் இருந்தது? இப்போ வந்து அரசு மருத்துவமனைகள் எத்தனை அதிகரிக்கப்படுத்திருக்கீங்க? இல்ல, ஆனா டாஸ்மாக் கடையை எத்தனை கடையை அதிகமா திறந்து வச்சிருக்கீங்க? அப்ப உங்களுக்கு வருமானம் வர்றதை நீங்க விடுறீங்கல்ல? வருமானம் வர்றதை வந்து நீங்க கோடி கோடியை சம்பாதிக்கிறீங்கல்ல? ஒரு ஏழை விவசாயி, ஒரு சாதாரண ஒரு சித்தாள் வேலை செய்யறவர், கொத்த வேலை செய்யறவர், இவங்க எல்லாம் ஒரு நாள் வந்து அவங்களுடைய பேர்வை ரத்தமாக்கி அவங்க சம்பாதிக்கிற ரூபாய் சம்பளத்துல வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் அவங்க கொண்டு போய் உடம்பு வலியை போக்குறதுக்கு மதுக்கடையில கொடுக்குறான். அந்த பணத்தை வாங்கி ஆட்சி நடத்துறீங்கன்னு நீங்க இதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று களமாடுகிற ஒரு கட்சியை நீங்கள் எப்படி நிறுத்துவீர்கள்? எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருகிறது? நாங்க வந்து என்ன கேட்டோம்? எங்க மக்களை வந்து நல்ல வழியில வாழ விடுங்க, இந்த மது ஒரு அரக்கனை வந்து கொடுத்து சிதைச்சிடாதீங்க, இந்த சமுதாயத்தை அழிச்சிடாதீங்க அப்படின்னு கேட்டோம். எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் வந்து நிறைய கட்டி கொடுங்க, மாணவ மாணவிகள் வந்து போதையில் சீரழிகிற கஞ்சா கலாச்சாரத்தை முற்றிலும் வந்து இங்க இருந்து அகற்றிடுங்க. எங்களுடைய மாநிலத்துக்கு இது வேண்டாம், கஞ்சா வேண்டாம், போதை கலாச்சாரம் வேண்டாம், இதை வந்து மாற்றி விடுங்கள், இதை வந்து தடை செய்யுங்கள் என்று கேட்கிற ஒரு கட்சி. இந்த கட்சியை மிரட்டுறாங்க பாருங்க. மக்களாகிய நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் காசு வாங்கியிருப்பீங்க. நாங்க தொகுதியில வந்து ஒரு 10 நாள சுத்தணும், எல்லா மக்களும் சொல்றாங்க. எல்லாருக்கும் காசு கோடி கோடியா, ஆளுக்கு 5000 10,000 தனியா வேற கொடுத்திருக்கீங்க. மக்களே, நீங்கள் அந்த காசு ஒரு காசை கூட நீங்க வாங்காம இருக்காதீங்க. அதெல்லாம் உங்க பணம் தான். ஒரு ரூபாய் கூட எல்லாமே வாங்கிடுங்க. ஆனா நீங்க உங்களுடைய வாக்குகளை மட்டும், உங்களுடைய அவகாசம் அது, அந்த ஒரு விரல் அதை மட்டும் நீங்க விலக்கி கொடுத்துறாதீங்க. தயவு செய்து நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது டைமன் வைரம் நம்முடைய சின்னம், வைரம் போல் ஜொலிக்கிற கட்சி மகாத்மா காந்தி மக்கள் கட்சி வெற்றி சின்னம் வைரம் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை வழங்கி தம்பி ஆசிரியர் பெல்வின் அவர்களை இங்க ஒரு 10, 15, 20 நாளா ஒரு 20 நாளா இங்க வந்து ரூம் எடுத்து தங்கி இருக்கிறார். எங்க தம்பி ஆசிரியர் பெல்வினும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இங்க தங்கி இருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல, அதாவது ஒரு மேன்ஷன்ல. நாங்க ஒரு வீடு வாங்கி இங்க வந்து தங்குறதுக்கு நாங்க என்ன கோடீஸ்வரங்களா? நாங்க எந்த கட்சியில கொள்ளாயிச்சோம்? நாங்க அண்ணாடங்காட்சி. அப்ப அவங்க ஒரு மேன்ஷன்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க. அந்த மேன்ஷன்ல போய் போலீஸ் மிரட்டுறாங்க பாருங்க. அந்த மேன்ஷன்ல போய் போலீஸ் மிரட்டுறாங்க. நீங்க யாரா? நீங்க எதுக்கு இங்க தங்குறீங்க? நீங்க இங்கெல்லாம் ஸ்டே பண்ணக்கூடாது, வெளியே போங்க, ரூம் வெக்கேட் பண்ணுங்க அப்படின்ட்டு 3 நாளா தொடர்ந்து வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போலீஸ் போய் காவல்துறை போய் மிரட்டுகிறது. சிந்திச்சு பாருங்க. அப்ப எவ்வளவெல்லாம் எங்களுக்கு வந்து மிரட்டல் கொடுக்கறாங்க, தொந்தரவு கொடுக்கறாங்க, எங்களை பயப்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது, ஓடிடுங்க, இந்த பக்கம் இருக்கவே கூடாது. நீங்க யாரை கேட்டு இங்க ரூம் எடுத்தீங்க? அன்பு சகோதரர்கள், வட மாநிலத்தை சார்ந்த சகோதரர்கள் எல்லாம் நிறைய பேர், லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க தங்கி இருக்கிறீங்க. இவங்களெல்லாம் போய் கேட்டீங்களா? நீங்க இவங்களெல்லாம் போய் நீங்க கேட்கல. ஒரு கட்சி பணி செய்வதற்காக அதுவும் நேர்மையான முறையில் களமாற வந்திருக்கிற அருமை தம்பிகளை சேர்ந்து மிரட்டுகிறீர்களே. காவல்துறையினரை நீங்கள் அதை செய்யவில்லை, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் நல்ல போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நல்ல காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மிரட்டி இதை செய்ய வைக்கிறார்கள். அவர்களா செய்யல, அவங்கள மிரட்டி இதெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. நீங்க எந்த தொந்தரவு கொடுத்தாலும், நீங்க எந்த பிரச்சனை பண்ணாலும், நீங்க என்ன மிரட்டினாலும், நீங்க என்னதான் எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும், வேதனை கொடுத்தாலும், அன்பு தம்பி ஆசிரியர் பெருமின் ஒரு ஓரமா ஒரு பாய விரிச்சு படுத்து கூட இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டுதான் இந்த பெரம்பூர் தொகுதியை விட்டு வெளியே போவோம். அவருடன் தங்கி இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க, நீங்க நடுராத்திரி இறக்கி விட்டா கூட அவங்க எங்க வேணாலும் அவங்க ஓட்டலையும் தங்குவாங்க, இதோ இந்த பிளாட்பாரத்திலும் தங்குவாங்க. அதுதான் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அந்த கட்சி கற்றுக் கொடுத்து. ஆகையால் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம், இதற்கு பயப்படவே மாட்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நாங்க இதெல்லாம் தாண்டி இங்க வந்தவங்க தான். ரைட்டா? என்னன்னா நீங்க எங்களை ஃப்ரீயா விட்டுருக்கணும். நீங்க எங்களை ஃப்ரீயா விட்டுருந்தா நாங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு நாமினேஷன் கட்டிட்டு ஒரு 50 பேர் 100 பேரை சேர்த்து எலெக்ஷன் முடிச்சிட்டு ஊருக்கு போயிட்டு இருப்போம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா சீண்டி பாத்துட்டீங்க. எலெக்ஷன் நாமினேஷன் கட்ட போறப்ப அங்க எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆபீசர் ஒரு தலைபட்சமா செயல்படுறாங்க. ஒரு கவர்மெண்ட் அதிகாரி எலெக்ஷன் நாமினேஷன் கட்டின ஃபார்ம் எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணி விடணும். இவரை வந்து கான்டெஸ்ட் பண்ண விடவே கூடாது. அதுல அவ்வளவு தவறு கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு மனிதாபிமான மற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள். அப்ப அங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் எப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்கிறீங்க. உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தை கையில் அரசு அதிகாரிகளை உங்களுடைய ரவுடிசம் வேலை செய்ய வைக்கிறீர்கள். ஆனால் இதற்கு அஞ்சுபவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து நான் வேட்புமனு தாக்கல் செய்த நாங்க பிளாண்டி பாட்டில் எல்லாம் கருத்துல தொங்க விட்டு கொஞ்சம் வித்தியாசமா வேட்புமனு தாக்கல் செய்தோம். அப்போ ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி, ஒரு நல்ல ஆபீசர் தம்பிங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி நேற்றுக்கு வந்து ஐஜி ஆபீஸ்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு, நீங்க வந்து இன்னைக்கு பாட்டில் எல்லாம் போட்டு மாலை போட்டு இங்க வருவீங்க, இது மாதிரி நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ண போறீங்கன்னு வந்திருக்கு, நீங்க வந்து சைலண்டா அதை பண்ணுங்க, எல்லாருக்கும் நியூஸ் வந்திருக்கு, அது நீங்க சைலண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு நீங்க வந்து மிரட்டுக்கே நாங்க ஓடி போயிருப்போம். அன்னைக்கு ஓரளவு அதையும் தாண்டி நாங்க பிடிச்சி நின்னோம்னா இன்னைக்கு வரைக்கும் நிற்போம், இனி நிற்போம். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த தொகுதியில நின்று 2 பார்த்துட்டு தான் போகும். இதுக்கு வந்து பெரம்பூர் மக்களாகிய நீங்கள் 100 வாக்குகள் அளித்தாலும் ஏறத்தாழ ஒரு 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதியில் மகாத்மா காந்தியடிகளுக்கு நீங்கள் 200 வாக்குகள் அளித்தாலும் நாங்கள் அதுக்காக கவலைப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். மீண்டும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற எந்தெந்த சட்டங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் களமாடுறதுக்கு திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். எத்தனை முறை அடிச்சு நீங்க கீழே போட்டாலும் எங்களை வீழ்த்தினாலும் நாங்கள் திரும்ப வருவோம். அதே நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். பெருவான வாக்குகள் நீங்கள் வழங்க வேண்டும். அருமை தம்பி ஆசிரியர் பெருமின் அவர்களுக்கு மக்களாகி உங்களை விரும்பி கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நம்முடைய வெற்றியின் சின்னம் வைரம் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாரி வழங்குங்கள். அன்பு தம்பி ஆசிரியர் பெருமினுக்கு என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பிற்கு நிறைவு கூறி நீங்கள் அந்த வாக்களிக்கிற இயந்திரத்தில் நீங்கள் 4வது சிம்பல், அதாவது அரசுக்கு தெரிகிறது மகாத்மா காந்தியினுடைய வேல்யூ தெரியுது, அவருடைய சக்தி தெரியுது. 4வது இடம் ஃபர்ஸ்ட் டிஎம்கே, செகண்ட் ஏடிஎம்கே, தேர்ட் வந்து பகுஜன் சமாஜ், 4வது வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் வெற்றி சின்னம் வைரம் சின்னம். அந்த வைரம் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை வழங்கி அன்பு தம்பி ஆசிரியர் பெருமின் அவர்களை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.